ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு பயிர் கடன் வழங்க பழைய நடைமுறையை பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டத்தில் ஏற்கனவே உள்ள பழைய நடைமுறையை பின்பற்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. புதிய நடைமுறையின்படி சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்த நிலையில இதற்கு விவசாய மத்தியில கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில தற்போது பழைய நடைமுறையை பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வங்கிகளில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் பயிர் கடன் வழங்க வேண்டும் என்ற சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நடவடிக்கை விவசாயிகள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் என்ற அறிவிப்பு கடுமையான நெருக்கடியை உருவாக்கும். இந்த திட்டத்தை உடனடியாக திரும்ப பெற அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகளும் விவசாயிகளும் கோரிக்கையை விடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில கூட்டுறவு வங்கிகளில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க அறிவுறுத்தப்படவில்லை என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிச்சிருந்தாங்க. மேலும் கடன் தொகை நிலுவை இல்லை என்பதை உறுதி செய்ய மட்டுமே சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிச்சிருந்தாங்க. புதிய நடைமுறையின்படி ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்த நிலையில இதற்கு விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில பழைய நடைமுறையை பின்பற்ற தற்போது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கால்நடை வளர்ப்பு, பராமரிப்பு மற்றும் தொடர்புடைய இதர பணிகளுக்கு வழங்கப்படும் கடன்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் இதர பணிகளுக்கு வழங்கப்படும் கடன்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கு. இருப்பினும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் அறிவுரைகளை பின்பற்றி பயிர்க்கடன் மற்றும் கால்நடை பராமரிப்பு கடன் வழங்குவதில் இடர்பாடுகள் இருப்பதாக சில மண்டல இணை பதிவாளர்கள் மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிகளின் மேலாண்மை இயக்குநர்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்தந்த மாவட்டங்கள்ல கடந்த ஆண்டுகள்ல பயிர்க்கடன் மற்றும் கால்நடை பராமரிப்பு கடன் வழங்குவதில் பின்பற்றப்பட்ட நடைமுறையை நடப்பு ஆண்டிலும் பின்பற்றுமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கு.